ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 லிட்டர் ஸ்டோரேஜ் ஹீட்டர் கிராம்ப்டன் கம்பெனி உள்ளது மாட்ட போகிறோம். இதுக்காக நம்ம ஆல்ரெடி பைப்லைன் போட்டு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இந்த பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஹீட்டர் கூடயே வரும். இது ட்ரில்லிங் மிஷின் ஹோல் போடுறதுக்கான டைமென்ஷன் பேப்பர். இது நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஹோல்ஸ் போடுறதுல சிரமம் இருக்காது. நீங்கள் டேப்லலாம் ஹோல்ஸ் பண்ணி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அது ஹீட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ நான் இப்போது அதில் ஹீட்டர் ஃபஸ்ட்டு வச்சு அதோட அளவு பார்த்துட்டு ஸ்பிட் லெவல் ரசமட்டத்தில் ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுறேன் மக்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒவ்வொரு ஹீட்டருக்கும் சேஞ்ச் ஆகும். சிலது கிளிப் டைப்பில் வரும், ஹேங் பண்ணுற மாதிரி வரும். இது 3 லிட்டர்னால ஸ்க்ரூ டைப் தான். ஆனால் அந்த ஸ்க்ரூ வந்து அந்த வெயிட் தாங்குற அளவுக்கு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க ஸ்க்ரூவை. இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த 2 ஆங்கிள் காக் இருக்குது பாருங்கள். ஒன்று வாட்டர் இன், இன்னொன்று வாட்டர் அவுட் வந்து அதில் தான் நம்மளுக்கு அவுட் ஆகி கீழே ஹாட் வாட்டர் வரும். சரிங்களா? மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரில்லிங் மிஷின் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபிஷர் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மக்களே. ஸ்க்ரூ பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஹீட்டர் மாட்டுவேன். மாட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்த்துக்கங்க. ஹீட்டர் மாட்டிட்டேன். ஸோ 3 பின் டாப் வந்து ப்ளக்கில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஹோஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் மக்களே. அதுக்காக 1.5 அடி கனெக்ஷன் ஹோஸ் வாங்கியிருக்கேன் வாட்டர் டேக்கில். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ப்ரொமோஷனுக்கான வீடியோ இல்லை, உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரெஞ்ச் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, கையிலே டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது மட்டும் அதோட வாசர் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்குங்க, இல்லாட்டி தண்ணி லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 2 வருஷம் நல்லா கை டைட்டே வச்சா போதும், உங்களுக்கு லீக் ஆகாது. ப்ளூ வந்து வாட்டர் இன், அந்த ரெட் கலரில் போட்டுருக்கு பாருங்கள், அது வந்து வாட்டர் அவுட். சரிங்களா? நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது தண்ணியை வந்து திறந்து விட்டு ஹீட்டர் உள்ள தண்ணி போனதுக்கப்புறம் ஹீட்டர் ஆன் பண்ணுங்க. ஏன்னா ஹீட்டர் வந்து எம்டியில் நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. சரிங்களா? டைட் பண்ணிவிட்டேன். 2 ஹீட்டர் மாட்டின மக்களே. ஸோ அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. ப்ளூ வந்து வாட்டர் இன், தண்ணியை திறந்து விட்டேன், தண்ணி வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு மாட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. இப்போ மாற்றம் பாருங்கள். கை டைட்டு வச்சாலே போதும், நீங்கள் டஃப்லான் டேப் எதுவுமே அடிக்க வேண்டாம். அதில் வாசர் இருந்துட்டாலே உங்களுக்கு போதும். சரிங்களா? நன்றி மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.